வணக்கம். வணக்கம். ரெண்டாவது ஆடு வாங்கிட்டு போறீங்க உங்களுக்கு? ஆமாண்ணே. இது 2 குட்டி ஆடு தானோ? ஆமா ஆமாண்ணே. மரி என்ன மரினா? ரெண்டும் கிடா குட்டிண்ணே. ரெண்டுமே கிடா குட்டி. 1 மாசம் இருக்குமா ஆடு? இனி இருக்கும். 1 மாசம் தான் இருக்கும். ஆடு பல்லு எப்படிண்ணே? பல்லு 6 பல்லுண்ணே. இது என்ன நிறமான ஆடு? இது வந்து கிராஸ் ஆன ஆடு அப்படிதானே? கிராஸ் ஆன ஆடு. எவ்வளவு விலை சொன்னாங்கண்ணே? விலை 32,000 சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 26 முடிச்சிருக்கீங்க. ரொம்ப அதிகமா தான் விலை சொல்லாங்கண்ணே. கிடையாது. முதல்ல எத்தனை மாசம் எடுக்க முடியும்ண்ணே? இது ஒரு 6 மாசம் ஆகும்ண்ணே. 6 மாசம் கண்டிப்பா எடுத்துடலாம் அப்படிதானே? என்ன ஏற குடிக்கணும்? கையற வந்து மேய்ச்சல். அது போக அகத்தி போல. வேற அது போக கலப்பு தீவனம் குடிக்கீங்க. நல்ல குட்டி நல்லா வளருதுண்ணே. நல்லா வளருது. பாலாடுக்கு தனியா ஸ்பெஷலா கவனிக்கணுமா? ஆமா நானு கலப்பு தீவனம். அண்ணா வணக்கண்ணே. சூப்பர் கிட்டா. கிட்டா அப்படி சுறுசுறுப்பா நிக்க மாட்டேங்கண்ணே. கிட்டா பல்லு எப்படி என்ன? அதுண்ணே 4 பல்லு போட்டு. 4 பல்லு கிட்டா. மாப்பிள்ளை ஜம்முன்னு இருக்கும் போலுக்குண்ணே. என்ன வேலை சொன்னா எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறியோ? 22,000 சொன்னாங்க. 22,000 சொன்னாங்க. முடிச்ச வேலை எவ்வளவுண்ணே? 20,000 முடிச்சு. 20,000 முடிச்சு வாங்கிட்டு போறேன். எந்த போகுதுண்ணே? சாயல்குடி போகுது. சாயல்குடி போகுது. ஆட்டுக்காண்டி வாங்கிட்டு போறீங்கன்னா எத்தனை ஆடு இந்த ஒரு கிடா வாங்கிட்டு போறீங்கன்னா? ஒரு 20 ஆடு நிக்கணும். 20 ஆடு இருக்கு. மாப்பிள்ளை கிடா என்னெல்லாம் பார்த்து சாய்ஸ் பண்ணி வாங்கிட்டு போறீங்கன்னா? நிறத்தால வாங்கிட்டு போறோம். நிறம் பல்லு 4 பல்லு தான் போட்டு. பல்லு 4 பல்லு. எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் ஆட்டுக்குள்ள? ஆட்டுல எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்? அந்த ஆடை 2 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். 2 வருஷம் அது போல வச்சுக்கலாம். 2 குட்டி ஆடு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? 2 மாதிரி என்ன மாதிரிண்ணே? ஒண்ணு பொட்டை ஒண்ணு கிடாய். ஒரு பொம்மரி ஒரு கிட்டா மாதிரி. ஆடுன்னு ஒரு 20 நாள் இருக்குமா? 1 மாசம். 1 மாசம் இருக்கும் அப்படிதானே? ஆடு பல்லு எப்படி என்ன? அது எத்தனை பல்லு? பல்லு எப்படி? 6 பல்லு. 6 பல்லு. எவ்வளவு விலை சொன்னாங்கண்ணே? 25,000 சொன்னாங்க. 25,000 சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 20. எதனால குட்டி ஆடு வாங்கிட்டு போறீங்க? செனை ஆடு வாங்கிட்டு போலாமா? நரசனை ஆடு, இளஞ்ச நாடு வாங்கலாமா? எதனால குட்டி ஆடு வாங்குறீங்க? என்ன காரணம்? குட்டி நல்லா வளர்த்துரு. நல்லா முதல்ல உடனே நம்ம எடுக்க முடியும். வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? 4 ஆடு. 4 ஆடு தான் வச்சிருக்கீங்க. கொடி ஆடு தான் வச்சிருக்கீங்களா? இருக்கு. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். எத்தனை செட் ஆடு வாங்கிட்டு போறீங்க? 6 செட்டு. 6 செட்டு. 6 ஆடு 2 குட்டி வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? இல்ல இளஞ்ச நாடா தான் வாங்கிட்டு போறீங்களோ? எல்லாமே இளஞ்ச நாடு தான். இல்ல பல்லு எப்படி என்ன? அதுனே பல்லு 2 4. 2 பல்லு 4 பல்லு. எந்த இருந்து வாரீங்கண்ணே? இருக்குங்குடி பக்கம் குண்டலகுத்துரு. இருக்குங்குடில இருந்து வாரீங்கண்ணே. ஆனா எல்லாம் தரமான ஆடை பார்த்து தெளிச்சு வாங்கிருக்கீங்க உங்களுக்கு. அதுக்கேற்ற மாதிரி எத்தனை மாசம் சனையா இருக்குண்ணே ஆடுலாம்? இது இப்பதான் இளஞ்சனையா தான் இருக்கு. எவ்வளவு வேலை சொன்னா ஆடு? ஆவரேஜ் என்ன விலைக்கு வாங்கிட்டு போறீங்க? ஆவரேஜ் 34. ஒரு ஆடு எவ்வளவு வாங்கிருக்கீங்க சொல்லுங்க? ஒரு ஆடு ஒண்ணு 16. 16. இளஞ்ச நாடு இந்த விலை வருதுன்னு அதிகமா விலை சொல்றாங்களோ? சரி சரி. ரொம்ப விலை ரொம்ப அதிகமா தான் இருக்குண்ணே. நம்ம முதல்ல எத்தனை மாசம் எடுக்க முடியும்ண்ணே? இன்னும் எப்படியோ 6-7 மாசம். 1 வருஷம் ஆயிரும்னா அதுக்கப்புறம் இருக்க முடியும். ஆனா அந்த ஆடு ஒரு டைம் மீறிட்டா நமக்கு அடுத்த முதல் தேவையில்ல. ஆடு நல்ல தரமான ஆடு. இது கிடைங்க நல்ல ரெட்டை குறுக்காடு இல்லையா? எத்தனை மாசம் சனையா இருக்கு இது? இது ஒரு 2 மாசம். 2 மாசம் சனையா இருக்கும். சனையா கன்ஃபார்ம் பண்ணிலாம் பண்ணலையா? பண்ணி தான் வாங்கினீங்க. எப்படி பண்ணீங்க? பாலை பிச்சுனா தெரியும். பாலை பிச்சால தெரிஞ்சுமோ? பிசு பிசுன்னு வருமோ? பிசு பிசுன்னு வரும். அதான் பாலை செக் பண்ணி வாங்கிருக்கீங்க. சொன்ன விலை எவ்வளவு ஐயா? சொன்ன விலை 23 சொன்னாங்க. 24 சொன்னாங்க. ஒரு ஆடு 24. குட்டி இல்ல நரசனை இல்ல 24. சரி எவ்வளவு பார்த்தோன்னு எவ்வளவு மதிச்சியோ? 24க்கு மதிச்சு அவங்க சொன்னாங்க. எவ்வளவு மதிச்சியோ? நாங்க 18 19 வரைக்கும் மதிச்சோம். எவ்வளவு ஃபைனலா முடிச்சிருக்கியோ? 19 முடிச்சிருக்கீங்க. இந்த ஆடு நம்ம வாங்கிட்டு போய் நமக்கு என்னையா லாபம் இருக்கு அதை சொல்லுங்க. குட்டி போட்டா தான் லாபம். குட்டி போட்டா தான் லாபம்னா எத்தனை மாசம் ஆகும் முதல்ல எடுக்க? எப்படி 6 மாசம் 7 மாசம் ஆகும். 7 மாசம் ஆயிருமா? ஈண்டா தான் முதல்ல எடுக்க முடியும். ஈண்டா தான் முதல்ல எடுக்க முடியும். உங்களுக்கு வயசு எத்தனை ஆகுதியா? எனக்கு 60 ஆச்சு. 60 வயசு ஆகுது. ஆனா ஆட்டு வளர்க்கணுங்கிற என்னது வாங்கிட்டு போறீங்க? வீட்டுல எத்தனை வச்சிருக்கீங்க? இவ்வளவு பெரிய ஆட்டுக்கு வீட்டுல 10-20 இருக்கு. இவ்வளவு பெரிய ஆட்டுக்கு பெரிய கிடா இருக்கா நம்மகிட்ட? கிடா இருக்குன்னு. சரி எத்தனை மணி கிடா வச்சிருக்கியோ? இதே நேரத்துக்கு கிடா இருக்கு. நம்ம கிடாக்கு பிரச்சனை இல்லைண்ணே. ஆமா. சந்தை வந்து கொஞ்சம் கிராக்கியா தான் இருக்கு நினைக்கிறேன். ஆமா சந்தை ஒரு 4-5 மாசமாவே சந்தை கொஞ்சம் கிராக்கியா தான் இருக்கு. 2 குட்டி வாங்கிட்டு போறீங்க. ஜம்முனு ஒரிஜினல் கொடியாட்டு குட்டி. கிடாமரியா பொம்மரியானே? கிடாமரி. ரெண்டுமே கிடாமரி. எத்தனை நாள் குட்டியா இருக்குமா இது? இது 4 நாள் குட்டி. 4 நாள் குட்டி. 4 நாள் குட்டி. எதனால பொடி குட்டி வாங்கிட்டு போறீங்க? என்ன காரணம்? பால் கொடுத்து வளர்த்தலாம் ஒரு பிளான்ல வாங்கிட்டு போறீங்க. மாட்டுப்பால் இருக்கா ஆட்டுப்பால் இருக்கா? மாட்டுப்பால் இருக்கு. எப்ப இப்படி வளர்த்த அனுபவம் இருக்கானே? 5 ரூபாய்க்கு மதிச்சு எவ்வளவு முடிச்சிருக்கியோ? 17 ரூபாய். 17 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க?
வீட்டுல ஒரு 5 உருப்படி இருக்கு. 5 உறுப்பு இருக்கு. எல்லாரும் கொடியாடு தான் விரும்புவாங்க. எதனால இந்த கிராஸான ஆடு வாங்கிட்டு போறீங்க? என்ன காரணம்? கொடியாடுங்க சரி அமையல, அதனால அமையல. வீட்டுல கொடியாடு இருக்கு. வீட்டுல கொடியாடு எத்தனை ஆடு வச்சிருக்கியோ? அங்க 2 ஆடு இருக்கு. 2 ஆடு இருக்கு. கிடா இருக்கா நம்மகிட்ட? கிடா இருக்கு. கிடா இருக்கு. ஆடு சேர்க்கணும்ல? ஆமா, ஆடு சேர்க்கணும். சரி சரி சரி. கிருமி மருந்து தடுப்பூசி எல்லாம் போட முடியல? கிருமி மருந்து தடுப்பூசி போடுவீங்களா? எப்படி கிருமி மருந்து? ஆமா, தடுப்பூசி போடுவோம் நாங்க. கிருமி மருந்து கொடுப்பே அப்படி கொடுப்போம். அதெல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஒரு கண்ணில கிராஸ் மறையாடு அப்படிதானே? மறையாடு. இது புளியம்பூர்ல கருப்பு. ரெண்டுமே குறால் தான் முழுக்குன. பல்லு எப்படி என்ன? அது பல்லு நவால் பல்லு. நவ்வால் பல்லு தான். ரெண்டுக்குமே 4 பல்லு. எத்தனை மாசம் சரியா இருக்கும்? ரெண்டுமே இளஞ்சனையா 2 மாசம் சரியா இருக்குமா? 2 மாசம் சரியா. ஒரு இது மட்டும் ஒரு ஈனி இருக்கும். அது ஈனி இருக்கா இல்லையா? அது இல்ல, இது ஈனி இருக்கு. சரி, எவ்வளவு விலை சொன்னாவோ? 25,000 சொல்லி 22 வாங்கிருக்கு. 22 வாங்கிட்டு போறீங்க. 22 நம்ம வாங்கிட்டு போறீங்க. நமக்கு என்ன லாபம் இருக்கும்? அசல். ஆனா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கணும். ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு மொத்தம் எத்தனை குட்டி வாங்கிருக்கியோ? ஒரு 9 குட்டி வாங்கிருக்கேன். கரெக்டா 9 குட்டி வாங்கிருக்கீங்க. எல்லாம் கன்னி கொடியாடு எல்லாம் மிக்சிங்கா தான் வாங்கிருக்கீங்க. இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டியா இருக்கணும்? இது நல்லா ஒரு கணக்கு பார்த்தா ஒரு 6 மாசம் குட்டியா இருக்கும். 6 மாசம் குட்டியா இருக்கும். என்ன பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? எத்தனை மாசம் வளர்க்கணும்? இது ஒரு 3 மாசம் வளர்ப்போம். கரெக்டா 3 மாசம். 90 நாள் தான். 90 நாள் தான். ஆமா. என்ன கைத்தின குடுப்பீங்க? போனது என்னெல்லாம் பண்ணுவீங்க? கிரிமந்து கொடுக்கணுமா வேண்டாமா? கிரிமந்து கண்டிப்பா கொடுக்கணும். கிரிமந்து கொடுப்பீங்க. போனது கொடுப்பீங்க. எம்எல் கணக்குல கரெக்டா அதுக்கு தக்கன கொடுப்பீங்க. ஆமா, கரெக்டா கொடுப்பீங்க. கொடுத்த பிறகுதான் குட்டி தெளிவாகும். தடுப்பூசி போடணும். கண்டிப்பா தடுப்பூசி போடுமா? கண்டிப்பா போடணும் தடுப்பூசி. எதனாலண்ணே? இங்க இருந்து இடமா இருக்குல்ல உங்களுக்கு. கண்டிப்பா தடுப்பூசி போடணும். கண்டிப்பா வந்து நல்லா பட்டாணி தோடு, கடலை தோடு, மக்காச்சோளம் இந்த மாதிரி தீவனம் வைப்போம். இந்த மாதிரி தீவனம் தான் வைப்பீங்க. அதான் சத்தான பொருள் மட்டும் தான் வைப்பீங்க. நைட்டு வந்து பருத்தி கொட்டை வைப்பீங்க. ஆமா. குட்டி வைப்போம். கரெக்டா மாசம் ஒரு குட்டி எவ்வளவு வெயிட் கேணி ஏறணும்? நல்லா பார்த்தா உங்களுக்கு இப்ப வந்திருக்குல்ல குட்டி வந்து ஒரு 15 நாளைக்கு கொஞ்சம் அப்படிதான் நிக்கும். ஒரு மாதிரி தான் நிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பழைய கிளை செட் ஆகி அப்புறம் தீனை எடுக்கும். கரெக்டா 3 மாசம் எத்தனை கிலோ வெயிட் ஏறும்? இப்ப எத்தனை கிலோ இருக்கு? ஒரு 15, ஒரு உயிரடைக்கு ஒரு 12 கிலோ இருக்குமா? அவ்வளவுதான் இருக்கும். 12 கிலோ இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் போயிருக்காம 12 கிலோ இருக்கும். 12 கிலோ இருக்கும். கரெக்டா 4 மாசம் கழிச்சு என்ன 3 மாசம் கழிச்சு 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன வெயிட் கேன் வரும்? நல்ல 3 மாசம் கழிச்சுன்னா ஒரு மாதிரி எல்லாமே ஒரு 20 கிலோ அந்த ரேஞ்சு. அந்த மாதிரி எல்லாம் ஒரு சூப்பர் ஆடு. நல்ல முரட்டான ஆடு வாங்கிட்டு போறீங்க. ஆடு பல்லு எப்படி என்ன? அதுக்கிட்டா பல்லு 6 பல்லு. காயிடுச்சு தானே? காயடிச்சது ஆடு எப்படி? கன்னி ஆடு. அது 6,500 ரூபா. 6,500. பல்லு இல்லையோ? ஆமா. சரி சரி சரி. எந்த ரூபாயா? அவங்க 21 ரூபா சொன்னாங்க. 21,000 சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 21 சொன்னாங்க. நான் 18 முடிச்சிருக்கேன். 18 முடிச்சு. எத்தனை மாசம் வளர்க்கணும் பிளான்ல வாங்கிட்டு போறீங்க? எத்தனை மாசம் வளர்க்க போறீங்க? நான் வீட்டு பாட்டு வாங்கிட்டு போறேன். வீட்டுக்காண்டி தான். எவ்வளவு நாள் வளர்க்க போறீங்கயா? ஒரு வருஷம். என்ன ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னா? சரியான கிட்டா, முரட்டு கிட்டா, கால்ல அப்படி தூண் மாதிரி இருக்கா. அச்சரமான கிட்டா. மாப்பிள்ளை கிட்டா வாங்கிட்டு போறீங்களோ? சரி, ஓகே. பல்லு எப்படி என்ன? அதுனே பல்லு 4 பல்லு இருக்கு. பல்லு 4 பல்லுதான். நீங்க அப்படிதானே? எவ்வளவு வளர்ச்சுனாங்க? விலை 32 சொன்னாங்க. 32 சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கியோ? 28. எத்தனை கிடா பாத்திருப்பீங்க? நான் ஒரு 10-20 கிடா பார்த்தோம். 20 கிடா பாத்தீங்க. இந்த கிடால என்ன சிறப்பு இருக்குது வாங்கிட்டு போறீங்கன்னா? நீட்டு போக்கு. குட்டி நல்லா இருக்கும். குட்டி தரமா இருக்கும். இந்த ஆட்டுல எவ்வளவு நாள் இந்த ஆட்டுல வச்சுக்கலாம்? அந்த கிடாவை என்ன ஒரு வருஷம் வச்சுக்கலாம். 1 வருஷம் வச்சுக்கலாம். கிடா எப்பவும் மாத்திக்கிறேன். அது வருஷத்துக்கு 4 கிடா மாத்திடும். எப்படி மாத்திடுறேன்? யாவன அப்படி அவ்வளவுதான். நல்லா துருதுருன்னு இருக்கும். துருதுருன்னு குட்டி நல்லா இருக்கும். அப்படிதானே? சரி 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 சரி. பொட்டு குட்டி வாங்கிட்டு போறீங்க. கிடாமரியா பொம்பறீங்களா? கிடாமரி. கொடிய விடல பொழுக்குன. எத்தனை நாள் குட்டியா இருக்கும்? 2 நாள் தான் ஆகுது. எதனால பொடி குட்டி வாங்கிட்டு போறீங்க? என்ன காரணம்? பால் இருக்குன்னு வளர்க்கலாம். மாட்டு பால் இருக்கு, வளர்க்கலாம். இது முன்னாடி சின்ன குட்டி வாங்கி வளர்த்தானோ இருக்கா? வளர்த்துருக்கீங்க. எவ்வளவு விலை சொன்னாங்க? 2000 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கியோ? 1,900. எவ்வளவு நாள் வளர்ப்பீங்கண்ணே? ஒரு 6 மாசம் வளர்க்கலாம். 6 மாசம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எவ்வளவு பால் கொடுக்கணும்? எவ்வளவு எத்தனை மில்லி பால் கொடுக்கணும்? 100. அதுக்கு மேல கொடுக்கறதா? அதுக்கு மேல கொடுத்தா கழிச்சிடும். பால் வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்து கொடுக்கணுமா? அப்படியே பச்சை அப்படியே கொடுக்கலாம். அப்படியே கொடுக்கணும். பச்சை கொடுக்கணும். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்ல ஒரிஜினல் கொடியாடு. ஆமாண்ணே. 4 குட்டி. 4 குட்டி 2 சூப்பரா வாங்கிட்டு போறீங்க. ஆமாண்ணே. சரி, 4 மாதிரி கிடாமரியா? 3 கிடா மாதிரி ஒரு பொட்டை மாதிரி. 3 கிடா மாதிரி ஒரு பொம்மரி. எத்தனை மாசம் குட்டியா இருக்கணும்? இது ஒரு 1.5 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். 1.5 மாசம் இருக்கும். யாரும் கடிக்குமா கடிக்காதா? கடிக்குன்னு சொல்லிருக்காங்க. கடிக்கும் சொல்லிருக்காங்க. அதை நம்பிதான் நம்ம வாங்கிட்டு போறோம். கண்டிப்பாண்ணே. ஆமாண்ணே. எவ்வளவு சொன்னாவனே? 16 சொன்னாருண்ணே. 16 சொன்னாங்கண்ணே. எவ்வளவு முடிச்சிருக்கியோ? 12 முடிச்சேன். 12 முடிச்சிருக்கு. கொஞ்சம் என்ன பிளான்? எத்தனை மாசம் வளர்க்கணும்? ஆனா இவன் ஒரு 6 மாசம் வளர்க்கலாம் ஒரு பிளான் இருக்கு. ஒரு 5 மாசம் வளர்க்கலாம் பிளான் இருக்கு. 5 மாசம் வளர்க்கணும் ஒரு பிளான்ல இருக்கீங்க. என்ன கைத்தின கொடுப்பீங்கண்ணே? ஆனா நம்ம விவசாய குடும்பம் தானே. அகத்தி போட்டுருக்கோம்ண்ணே.
5 மாசம் வளர்க்கான பிளான். ஆமாண்ணே. என்ன புல்லு இறை எப்படி குடுப்பீங்க என்ன அதுனா? அண்ணே இப்ப நம்ம விவசாய குடும்பம் தான், ஏற்கனவே வீட்டுல ஆடு 10-20 ஆடு கிடக்கும். நல்ல ரெட்டை குறுக்கு ஆடு, அருமையான ஆடு வாங்கிட்டு போறீங்க. 2 குட்டியோட. குட்டியில பாத்தீங்கன்னா 1 கன்னி, 1 வந்து கொடியாட்டு குட்டி, அப்படிதானே? ஆடு பல்லு சேர்ந்துருக்குமானே? பல்லு சேர்ந்து. எவ்வளவு வேலை சொன்னாங்கய்யா? 26 சொன்னாங்க. 26 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கியோ? 22 முடிச்சிருக்கீங்க. 22,000 நம்ம எத்தனை மாசம் எடுக்க முடியும்? எப்படி ஒரு 4 மாசம் 5 மாசம் 4 மாசம் நம்ம எடுத்துடலாம், அப்படிதானே? சரி, ஓகே ஓகே. நல்ல தரமான ஆடுகள். எப்போது பெரிய சைஸ் ஆடு தான் வாங்குவீங்க? எதனால பெரிய சைஸ் ஆடு வாங்குறீங்க? என்ன காரணம்? குட்டி நல்லா வளர்ப்பு இருக்கும். குட்டி வளர்ப்பு இருக்கும். பொடி ஆடு நமக்கு அந்த அளவுக்கு போதும் இருக்காது. இதுதான் நல்லா குட்டி வளர்ப்பு நல்லா. வீட்டு எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? வீடு 5-6 இதே சைஸ் ஆடு தான். வளர்ப்புக்கு ஏத்தால குட்டி, ஆனா கொஞ்சம் ஒட்டசலா இருக்குண்ணே. ஆட்டு கொஞ்சம் தேராம இருக்கு. எத்தனை மாசம் குட்டியா இருக்குயா? 6-7 மாசம் குட்டியா. கிடா மாதிரியா பொம்மறீங்களா? ஃபுல்லா கிடா குட்டி. என்ன பிளான்? எத்தனை மாசம் வளர்க்கணும் பிளான்? 1 வருஷம் வளர்க்கணும். 1 வருஷம் நம்ம லாபம் எடுக்க முடியும். இது கொஞ்சம் கிராஸான ஆடு, ஒரிஜினல் கிடையாது, அப்படிதானே? சொன்ன விலை எவ்வளவுயா? சொன்ன 18 ரூபா சொன்னாங்க. முடிச்சது எவ்வளோ? முடிச்சது விலை முடிஞ்சது எவ்வளோ? சொன்னது 21 ரூபா சொன்னாங்க. 18 ரூபா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க. சரி சரி. என்ன போனோட என்ன இற கொடுப்பீங்க? என்ன அதியா? அவுத்திப்பழ அந்த சீனரை போட்டு குட்டா நல்லா ஜம்முன்னு வளர்ந்துரும், அப்படிதானே? அதுக்கப்புறம் கொடுத்துருவீங்க. சரி, ஓகே ஓகே ஓகே. வணக்கம். நல்லா சந்தன போர், அப்படிதானே? ஆமா, சந்தன போர். பல்லு எப்படி என்ன ஆகுதுங்க? பல்லு 6. பல்லு 6 பல்லு முரட்டுக்கிட்டானே. ஜம்முன்னு வாங்கிருக்கீங்களா இல்ல கொடுத்துருக்கீங்களா? வாங்கிருக்கேன். நீங்க தான் வாங்கிருக்கீங்களோ? ஆமா. காய் அடிச்சா எவ்வளவு விளைச்சல் முடிச்சிருக்கீங்க? இது 27 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். சொன்ன விலை எவ்வளவுயா? 31,000 சொன்னாங்க. 36 சொன்னாங்க. முடிச்சது எவ்வளோ? 21 ரூபாய். 27. 27 முடிச்சு போறீங்க. என்ன தேவையா வாங்கிட்டு போறீங்க? ஃபங்க்ஷனுக்காக வாங்கிட்டு போறீங்கன்னா எத்தனை கிடா பாத்துருப்பீங்க? ஒரு 5-6 கிடா பார்த்தோம். வணக்கம். இல்ல கிட்ட ஒரு எலும்பு பார்க்க முடியலையா? அப்படி இருக்க முரட்டு கிடா வாங்கிட்டு போறீங்களா? கிடா பல்லு எப்படி என்ன அது? பல்லு 6 பல்லு. பல்லு 6 பல்லு. நல்ல அருமையான கிட்டா. சொன்ன விலை எவ்வளோ? 28. 28. முடிச்ச விலை எவ்வளோ? முடிஞ்ச விலை 27,500. 27,500. 500 ரூபாய்க்கு மேல குறைக்கவே முடியல. எந்த ஊர் போதியா? அமுத்தூர் போதியா? அமுத்தூர் போதியா? வரும்போது எப்படி கிடா வாங்க நினைச்சோ? நல்ல கடாய வாங்கிட்டோம். நல்ல கிடா வாங்க நினைச்சா வாங்கியாச்சு. ஆமா, நல்ல தரமான கிடா வாங்கியாச்சு ஐயா. தரமான கடை. சரி சரி சரி. எதுல இருந்து வரீங்கண்ணே? சிவாங்கண்ணே. சிவகங்கையில இருந்து வரீங்க. ஆமா. நறுக்குன்னு ஒரு ஆடு, 2 குட்டி ஆடு. 2 குட்டி ஆடு. 2 மாதிரி என்ன மாதிரிண்ணே? நல்லா ஒண்ணு பொட்டை ஒண்ணு கடை. ஒரு பொம்மரி ஒரு கிடா மாதிரிண்ணே. ஆடு பல்லு எப்படி என்ன ஆகுதுண்ணே? நல்லா இளம் பல்லுதான். எல்லாம் பல்லுதான். அவ்வளவு தூரம் இங்க வந்து ஆடு வாங்குற காரணம் என்னண்ணே? நல்லா எட்டே ஒரு குட்டி நல்லா இருக்கும் சொல்லுவாங்க. நல்லா இருக்கு சொல்லுவாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? முன்ன வந்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி வந்து வாங்கிட்டு போயிருக்கேன். வாங்கிட்டு போறீங்க. உங்க ஏரியால செட் ஆகுதானே? போய் ஒரு மாசத்துக்கு வளர்த்தா 10 செட் ஆகுது. செட் ஆகுது. அதுக்கு முன்ன செட் ஆக மாட்டேங்குது, அப்படிதானே? சரி, எவ்வளவு விலை சொன்னாவோ? இப்ப வந்து சூப்பர் பால் கன்னி ஆடு. மரி என்ன மாதிரிண்ணே? மரி கிடா மாதிரிண்ணே. கிடா மாதிரி கொடியாட்டுல கிடால பிறந்தது, அப்படிதானே? ஆடு பல்லு எப்படி என்ன ஆகுதுண்ணே? ஆடு பல்லு 4 பல்லு. 6 பல்லு தான். 4 பல்லு. இன்னும் எத்தனை ஈத்து வச்சுக்கலாம்ண்ணே? இன்னும் 2-3 ஈத்து வச்சுக்கலாம். 2-3 ஈத்து வச்சுக்கலாம், அப்படிதானே? இதனால பெரிய ஆடு வாங்கலாமே, சின்ன ஆடு வாங்கிட்டு போறீங்க, என்ன காரணம்ண்ணே? அங்க பண்ணைக்கு. பண்ணைக்காக வாங்கிட்டு போறீங்க, அப்படிதானே? சரி சரி, ஓகே ஓகே ஓகே. கன்னியாடு வாங்குறீங்க. எல்லாருமே கொடியாடு தான் விரும்புவாங்க, கன்னியாடு விரும்புங்க, என்ன காரணம்ண்ணே? கொடியாடு கிடக்கு, அதோட கன்னியாடு வாங்கி போடணும். எப்படி இருக்குன்னு பாப்போம் அப்படிங்கிற வாங்கிட்டு போறீங்க. எத்தனை ஆடு பாத்திருப்பீங்கண்ணே? நாங்க நிறைய பார்த்தோம். விலைவாசி இன்னைக்கு ஆடு கொஞ்சம் விலை அதிகமா இருந்தது. சரிங்கண்ணே. இந்த ஆடு பிடிச்சிருந்து வாங்கிட்டோம்.